வணக்கம். இலங்கை செய்திகளுக்காக நான் ஹரிணி. முதலில் தலைப்புச் செய்திகள். நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷவுடன் கலந்துரையாடலில் ஈடுபட்ட அமெரிக்க தூதர் ஜூலி சங். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் எடுத்த முடிவினால் நிம்மதியடைந்துள்ள ஜனாதிபதி அனுரகுமார. நாளை யாழ்ப்பாணத்திற்கு விஜயம் செய்யவுள்ள பிரதமர் ஹரிணி அமரசூரிய. இனி விரிவான செய்திகள். ஜனாதிபதி அனுரகுமாரவிற்கு சர்வதேச அபிவிருத்திக்கான அமெரிக்க நிறுவனத்தின் பணிகளை இடைநிறுத்த அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் எடுத்த முடிவானது நிம்மதியை வழங்கியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. ட்ரம்ப் நிர்வாகம் வெளிநாடுகளின் மீதான பங்களிப்பை குறைத்து அமெரிக்காவின் பொருளாதாரத்தையே பிரதான காரணியாக எடுத்துக்கொண்டு இந்த தீர்மானத்தை எடுத்துள்ளது. அதோடு ஒரு நாட்டில் யார் ஆட்சியில் இருக்க வேண்டும் என்பதை அமெரிக்கா விரும்பினால் அதனை செயற்படுத்தக்கூடிய கருவியாக USAID நிறுவனம் இருந்து வந்துள்ளது. இதன் அடிப்படையில் முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ஷவின் காலத்திலும் அவரை வெளியேற்றவும் பின்புலத்தில் USAID நிறுவனத்தின் பணம் பயன்படுத்தப்பட்டதாக குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன. இதன் பணிகளை இடைநிறுத்த ட்ரம்ப் எடுத்த முடிவானது அனுர அரசாங்கத்திற்கு பாரிய நிம்மதியையும் அமைதியையும் வழங்க உள்ளதாகவே பார்க்கப்படுகிறது என கூறப்படுகின்றது. சட்டவிரோதமாக கசிப்பு உற்பத்தி விற்பனை இடம்பெறுவதாக ஓட்டுச்சுட்டான் குற்றத்தடுப்பு பிரிவுக்கு கிடைத்த தகவலை அடுத்து முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பு நகர் பகுதியில் விற்பனைக்கு தயாராக இருந்த கசிப்புடன் சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். அத்தோடு குறித்த இடத்திற்கு சென்ற ஒட்டுச்சுட்டான் போலீஸ் அதிகாரிகள் 25 லிட்டர் 750 மில்லி லிட்டர் கசிப்பு புதுக்குடியிருப்பு நகர் பகுதியில் உள்ள வீட்டிற்கு முன்னால் விற்பனைக்கு தயாராக இருந்த நிலையில் கைப்பற்றியுள்ளனர். இந்த நிலையில் கைது செய்யப்பட்ட குறித்த சந்தேக நபர் ஒட்டுச்சுட்டான் போலீசாரின் விசாரணையின் பின்னர் நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட இருப்பதாக ஒட்டுச்சுட்டான் போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன அலுவலகத்திற்கு இலங்கைக்கான அமெரிக்க தூதர் ஜூலி சங் விஜயம் செய்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. ஜூலி சங் சுமார் 1.5 மணி நேரத்திற்கு மேலாக கலந்துரையாடலில் ஈடுபட்டுள்ளார். தமது கட்சி உறுப்பினர்களை சந்திக்குமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டதை தொடர்ந்து அவரது விஜயம் மேற்கொள்ளப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்க தூதுவர் தனது விஜயத்தின் போது கட்சியின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சஞ்சீவ எதிரிமன்ன, CP ரத்நாயக்க, ஜெயத கொடகொட, நாடாளுமன்ற உறுப்பினர் CV சானக ஆகியோருடன் கலந்துரையாடலில் ஈடுபட்டார். சிறிய, நடுத்தர மற்றும் பெரிய அளவிலான அனைத்து நெல் ஆலைகளையும் பதிவு செய்ய அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளதாக நெல் சந்தைப்படுத்தலின் சபையின் தலைவர் மஞ்சுளா பின்லந்து தெரிவித்தார். இதற்கு தேவையான விண்ணப்ப படிவங்களை அனைத்து பிரதேச செயலகங்களிலும் பெற்றுக்கொள்ள முடியும் என்றும் தெரிவித்தார். நெல் இருப்பு தொடர்பான துல்லியமான தரவுகளை பெறும் நோக்கில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் கூறினார். கடந்த காலங்களில் நாட்டை ஆண்ட ராஜபக்ஷக்கள் தற்போது தொடர்ந்து கைது செய்யப்படுவதும் நீதிமன்ற படிகளில் ஏறுவதும் தொடர்கதியாகிவிட்டது. யோசித்த ராஜபக்ஷ மற்றும் அவரது பாட்டி டெய்சி ஃபாரஸ்ட் விக்ரமசிங்க ஆகியோருக்கு எதிராக சட்டமா அதிபர் கொழும்பு உயர்நீதிமன்றத்தில் பண மோசடி தடுப்புச் சட்டத்தின் கீழ் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்துள்ளார். 2012 மற்றும் 2015க்கு இடைப்பட்ட காலத்தில் ரத்மலானவில், சிறிமல்வத்த, உயன மற்றும் தெஹிவலை பகுதிகளில் 80 மில்லியன் ரூபாய்க்கு மேல் மதிப்புள்ள நிலங்கள் மற்றும் சொத்துக்களை எவ்வாறு கையகப்படுத்தினார்கள் என்பதை வெளியிட தவறியதற்காக சட்டமா அதிபர் இந்த பிரதிவாதிகளுக்கு எதிராக குற்றப்பத்திரிகைகளை தாக்கல் செய்துள்ளார். இந்த சம்பவம் தொடர்பாக சமீபத்தில் கைது செய்யப்பட்ட யோசித்த ராஜபக்ஷ கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தால் பிணையில் விடுவிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. விபத்து தொடர்பிலான விசாரணைக்கு தேசிய மக்கள் சக்தியின் புத்தளம் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் முகமது பைசலின் சகோதரர் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். இன்று கொஸ்வத்த ஹல்துமுல்ல பிரதேசத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர் முகமது பைசல் நாடாளுமன்றத்தில் சென்று கொண்டிருந்த போது இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது. இது தொடர்பாக அதிகாரிகள் கூறியதாவது, நாடாளுமன்ற உறுப்பினர்களின் கார் வீதியை விட்டு விலகி எதிர் திசையில் பயணித்த மோட்டார் சைக்கிளின் மீது மோதியதில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது. இந்த விபத்தில் மோட்டார் சைக்கிளில் சென்றவர் உயிரிழந்தார். வாகனத்தின் சாரதியான நாடாளுமன்ற உறுப்பினரின் சகோதரர் கொஸ்வத்த போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார்.
பிரதமர் ஹரினி அமரசூரிய யாழ்ப்பாணத்திற்கு நாளை சனிக்கிழமை செல்லவுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. நாளை காலை கோப்பாய் கலாசாலையில் நடைபெறும் நிகழ்வில் கலந்து கொள்ளும் பிரதமர் அதன் பின்னர் வடக்கு மாகாண கல்வி அமைச்சின் அதிகாரிகளை சந்தித்து கலந்துரையாடல் நடத்தவுள்ளார் என்று கூறப்படுகின்றது. அத்தோடு நாளை மாலை ஏழாலை, சுழிபுரம், சண்டிலிப்பாய் பகுதிகளில் இடம்பெறும் மக்கள் சந்திப்பில் பிரதமர் பங்கெடுக்க உள்ளதாக கூறப்படுகின்றது. இதைத் தொடர்ந்தும் நாளை மறுதினம் கிளிநொச்சி மற்றும் முல்லைத்தீவு மாவட்டங்களுக்கு பிரதமர் ஹரினி செல்லவுள்ளார் என்றும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. துருக்கி நாட்டின் தூதுவர் செமிங் லொஃப்டு குர்ஃபுட் ஜனாதிபதியின் செயலாளர் நந்திக்கு சனத் குமார் நாயக்கவை சந்தித்து இலங்கையின் பொருளாதார வளர்ச்சி, டிஜிட்டல் மயமாக்கல் மற்றும் வறுமை ஒழிப்பு ஆகியவற்றில் துருக்கியின் அர்ப்பணிப்பை மீண்டும் உறுதிப்படுத்தினார். அவர் இலங்கை மாணவர்களுக்கான புலமை பரிசில் அதிகரிப்பை அறிவித்துள்ளார். அத்துடன் ஜனாதிபதி அனுரகுமார திஸ்ஸநாயக்கவுக்கு ஏப்ரல் மாதம் துருக்கி விஜயம் செல்வதற்கான உத்தியோகபூர்வ அழைப்பையும் கையளித்துள்ளார்.